கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் வழங்கும் தகவல்களை தற்போது காணலாம். சரக்கு அது என்ன சரக்குன்னு நம்மள பார்த்தாங்க. என்ன சரக்கு நம்ம அது என்ன நம்ம சரக்குன்னு சொல்ல முடியும். சாராயம் சாப்பிட்டோன்னே தெரிஞ்சிடும் என்ன சாப்பிட்டாங்கன்னு. இப்போ அவங்க எடுப்பாங்கல்ல, அதில் தெரிஞ்சிடும். அது என்ன அப்புறம் இப்போ ரொம்ப கட்டிச்சுன்னா அப்புறம் நம்ம என்னங்க சார், அப்புறம் இப்போ நைட்டாக தான் இருக்கும். மயங்க தான். கண்ணில் இப்போ சோறு ஊட்டிச்சு சார். தெரியல, இப்போ தான் எடுத்துக்கிறாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்தாங்க. கை கால் வராது, அப்போ எடுத்துங்க சார். கை கால் வராது, அப்படியே கண்ணு அப்படியே மூடிட்டாங்க. இப்போ உள்ள போயிருக்காங்க. இப்போ அனுப்பி விட்டுருக்கோம் சார். தெரியல என்ன இன்னும் வரலங்க சார். கள்ளக்குறிச்சி தான். நாங்கள் நேற்று வேலைக்கு போயிட்டோம். எப்போ வாங்கி குடிச்சோன்னு தெரியலம்மா. ராத்திரி போய் எழுப்புறேன், எந்திரிக்கவே மாட்டேன்றான். என்னடா கண்ணு தெரியலன்றான். நானும் சரி வாடா போனா மாந்திரி லொட என்னால் கழிவு முடியல. எனக்கு என்ன நடுக்கில் எடுத்துச்சுமா. காலையில் அப்புறம் தான் 108க்கு போட்டு அடிச்சு. என்னால முடியாது. எனக்கு பையன் 45 வயசு. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குங்க. பொண்டாட்டியில் அல்ல இங்கே 5வது ஒன்று படிக்குது, 4வது ஒன்று படிக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு முன்னே வாங்கிட்டு வந்து குடிப்பான். ஏஞ்சி சத்து நேரத்துக்குள்ள ஏஞ்சி உட்காந்துக்குவான். ராத்திரிலேருந்து நானே எழுப்பி பார்க்குறேன். ஏந்திரி கண்ணு தெரியல, மூச்சு விட முடியல. நான் வரும் அகர்த்தாங்குள்ள தெரு மந்தவழி அங்கே விற்கிறாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. பசங்க யாராச்சும் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தூரம் நம்ம பஸ் ஸ்டாண்டு தரணும். அந்த ஜிகேட்டுக்கு பின்னாடி எங்கள் வீடு. ஆமாம், இங்கேருந்து வாங்கிட்டு வந்து நான் தெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் வாங்கி வச்சுருந்து இவங்க கொடுத்துட்ருக்கோம். சொல்ல மாட்டேன்றாங்க. நாளைக்கு காலையிலேருந்து 4 மணிலேருந்து அடிச்சு கத்தி நானும் கேட்டு பார்த்து சொல்ல மாட்டேன். இல்லை இப்போ நேற்று தான் குடிச்சிருக்கிறோம். என் பேர் முத்தாயிங்க. எங்கள் வீட்டுக்காரர் பேர் சின்னசாமி. நாங்கள் 2 பேரும் இழவுக்கு நேற்று போனாங்க. நேற்று போன இடத்துல யாரும் எங்கே சாராயம் கொடுத்தாங்கன்னு தெரியலங்க. வாங்கி குடிச்சிட்டு வந்து முடியாத படுத்துட்டாங்க. வாங்கி எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் சாராயம் குடிச்சதால தான் அப்படி இருக்காங்கன்னு தெரியுங்க. சாராயத்தில் விஷம் கலந்துருப்பாங்களாட்டு. விஷம் கலந்து சாராயம் கலந்து கொடுத்துருக்காங்க. வாங்கி குடிச்சிட்டோம். ஆளுக்கு ரொம்ப கோயன்னு அங்கேயும் சரியில்லாத ஆயிடுச்சுங்க. அங்கே அடித்து மோதிட்டு கண்ணு தெரியலன்னு மயக்கமாக வருதுன்னு வாந்தி எடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்தோங்க. கள்ளச்சாராயம் குடிச்சாங்க. சாராயம் குடிச்சு தாங்க 3 பேர் இறந்துட்டாங்க. எங்கள் டெத்துக்கு போயிருந்த இடத்துல தாங்க அந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு பேஷண்ட் பேர் தம்பி, கூட பிறந்த தம்பி தான். பேர் சின்னசாமி. ஊர் எப்பவுமே ஒரு வாரத்தில் ஒரு 2 சாராயம் குடிப்பாப்புல. அது எல்லாம் சண்டை போட்டு வச்சுருந்தோம். அங்கே டெத்தாயிட்டு இந்த மாதிரி குடித்தால் தான் செத்துட்டாப்புல. அவங்களுக்கு டெத்துக்கு போயிருக்கும்போது 2-3 பேர்த்துக்கு வச்சுக்கிட்டு வாங்கியில் வச்சுட்டு பொட்டலம் கொடுத்துருக்காங்க. அவங்களும் குடிச்சிருக்காங்க. அவங்களும் குடிச்சு எல்லாருமே மழக்கம் வந்த பிறகு தான் இவர் நாளே குடிச்சிருக்காங்க. அதன் பிறகு இப்போ கொண்டு வந்து பாண்டிச்சேரி கள்ளக்குறிச்சி கொண்டு வந்தோம். கள்ளக்குறிச்சியில் வேண்டாம் முடியலன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டிக்கு அனுப்பியிருக்காங்க. பாண்டிக்கு வந்த பிறகு ரத்தத்தை டைலஸ் பண்ணியிருக்காங்க. டைலஸ் பண்ணி கள்ளச்சாராயம்னு தெரியாதுங்க. திருட்டுத்தனமாக விற்கிறாங்க. பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க. அது தெரியும். காவல்துறைக்கு மாமூல் கட்டுறேங்கிறாங்க. ஏன் இங்கே இந்த மாதிரி விற்கிறீங்கன்னா மாமூல் விற்கிறேங்கிறாங்க. இப்போ ஊரில் 4 பக்கமுமே கல் மரத்தை தென்னை மரத்தில் கல் போட்டு அதுவும் விற்கிறாங்க. அதுவும் பவுடர் போட்டு கலந்து வச்சுருக்காங்க. அது யாருங்க, அதாவது குடிக்கிறவங்க போகாமல் இருந்தாக்கா பிரச்சனை இல்லை. அதிகாரிகள் தான் அவங்களுக்கு மாமூல் போகுது, அவங்க போடுறாங்க. அவங்க ஒரு தெத்துக்கு வந்தாங்க. அந்த தெத்துக்கு பக்கத்துலேயே சாராயம் விற்றுருக்குறாங்க. அதை எங்கள் அண்ணன் வாங்கி குடிச்சுக்கிது. அதனால எங்கள் அண்ணனுக்கு வாந்தி வந்துடுச்சு, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் பாண்டிச்சேரி ஆயிடுச்சுருக்கோம். கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. கள்ளச்சாராயம் தான் விற்கிறாங்க சார். தெரியல எங்களுக்கு. தெத்து கடந்து விற்றுருக்குறாங்க. ஆமாம், கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு தான் செத்தாங்க. ஆமாம், நான் அந்த சாவுக்கு எல்லாமே நாங்கள் அங்கே தான் இருந்தோம். இவங்களும் அங்கேருந்து வந்தாங்க, தெத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்து தெத்தை பார்த்துட்டு போகையில் எவுத்து விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஊருக்கு பக்கத்தில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு போய் குடிச்சிட்டாங்க.